மனைவி கணவன் கிட்ட சொல்லக்கூடாத 3 ரகசியங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. என்ன மனைவி கணவன் கிட்ட ரகசியங்கள்லாம் மறைச்சு வைக்கணுமா? அது எப்படி கணவன் மனைவினாலே எல்லா விஷயங்களையுமே பகிர்ந்துகிட்டு ஒன்னா வாழ்றது தானே வாழ்க்கை. இப்படி ரகசியம்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு நீ எப்படி சொன்னா குடும்பத்துக்குள்ள விரிசல் ஏற்பட்டுருமே அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். பட் சாணக்கியர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, மனைவியாவே இருந்தாலும் கணவன் கிட்ட இந்த 3 விஷயங்களை மறைச்சு வைக்கணுமா. அதுல நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய தாயை பத்தின எந்த ஒரு ரகசியத்தையுமே கணவன் கிட்ட மனைவி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் அவருக்கு இவங்க மாமியார் தான் இருந்தாலுமே தாய் கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ரகசியம் இல்ல, அவங்க ஏதாவது இரிட்டேட் பண்றாங்க, ஏதாவது பிரச்சனை கொடுத்திருக்கிறாங்க, இந்த மாதிரியான எந்த கேட்டகரியா இருந்தாலும் கணவன் கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சாணக்கியர் சொல்லி வச்சிருக்கிறாரு. சோ இது எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்னு பிராக்டிக்கலா நம்ம பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல சொன்னாலுமே சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயங்கள் சொல்லி கணவன் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒன்னா வாழ்ற வாழ்க்கையுமே இருக்கு. ஆனா பொதுவா இருக்கிற சில விஷயங்கள் சும்மா சட்டுன்னு எது நடந்தாலும் அம்மா இதை பண்ணாங்க அதை பண்ணாங்கன்னு ஹஸ்பண்ட் கிட்ட மனைவி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, தானம் செய்யறத கணவன் கிட்ட இருந்து மறைச்சுதான் வைக்கணும் அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. ஏன்னா ஒரு கை உதவி பண்றது இன்னொரு கைக்கு ஆப்வியஸ்லி தெரியக்கூடாதுதான். அப்படி நீங்க உதவி பண்ணிட்டு நான் இதை பண்ணினேனே அப்படின்னு நீங்க சொல்ற பட்சத்துல அந்த உதவிக்கான பலனும் உங்களுக்கு கிடைக்காம போயிரும் அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. சோ கணவன் தானே, கணவன் கிட்ட மட்டும் நம்ம சொல்லி வைக்கலாம், பிகாஸ் இந்த காசை நம்ம இப்படி செலவு பண்றோம்னு அவருக்கு தெரியட்டுமே அப்படின்ற கேட்டகரியில கூட நீங்க தானம் பண்றத கணவன் கிட்டையும் கூட சொல்லவே கூடாது அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. சோ நீங்க உதவி அப்படின்ற கேட்டகரியில நீங்க பணம் யாருக்காவது கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க கணவன் கிட்ட இருந்து மறைச்சு வைக்கணுமா. அதுக்காக சில நேரம் நிறைய பேர் சொந்த பந்தம் இவங்க அவங்க நம்பி நிறைய பணத்தை இழந்துருவாங்க. அப்படி இல்லாம தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் இருக்கிற பட்சத்துல நீங்க தானம் பண்றீங்க அப்படின்னா கணவன் கிட்ட நீங்க சொல்லக்கூடாது. நம்பர் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய சேவிங்ஸை பத்தி நீங்க கணவர் கிட்ட சொல்லவே கூடாதான். சோ வீட்டுல உங்க கணவர் உங்களுக்கு பணம் கொடுத்தாலும் சரி, இல்ல நீங்க சம்பாதிக்கிற பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு பகுதி பணம் அதுல இருந்து எடுத்து சேமிச்சு வைக்கணும். அதுதான் ஒரு குடும்பத்துல ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது ஆப்வியஸ்லி ஹெல்ப் பண்ணும். வீட்டுல இருக்கிற நிறைய தாய்மார்கள் அஞ்சரை பெட்டி, அரிசி டப்பா, பருப்பு டப்பா அப்படின்ற மாதிரி இப்படிலாம் எடுத்து அவ்வப்போது சேமித்து வச்சிருவாங்க. அது என்னைக்காவது ஒரு நாள் இங்க இருக்கு பாரு என்கிட்ட அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு நீட்டும் பொழுது அது அந்த குடும்பத்துல, அதாவது ஆப்வியஸ்லி அவங்க குழந்தைகளுக்காகவோ கணவருக்காகவோ தான் அதை செலவு பண்றதுக்காக சேர்த்து வைப்பாங்க. அப்படி சேர்த்து வைக்கிறதையுமே கணவன் கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா கணவனுக்கு எப்படியா இருந்தாலும் இப்படி ஒரு அமௌண்ட் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுன்னா, ஓ இந்த பிரச்சனை நம்மளுக்கு அவகிட்ட இருக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த பணம் எப்படினாலும் அது செலவாயிடும் அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. அதனால மனைவிமார்கள் நீங்க சேமித்து வைக்கிறீங்க, எப்படியும் உங்க குடும்ப நலனுக்காக தான் நீங்க சேமித்து வைப்பீங்க, அதை கணவன் கிட்ட இருந்து ரைட்டா மறைச்சு வச்சிருங்க அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. சோ இந்த 3 விஷயங்களையுமே உங்க கணவன்மார்கள் கிட்ட இருந்து நீங்க மறைச்சு வைக்கிற பட்சத்துல ஆப்வியஸ்லி இது குடும்பத்துக்கு நல்லதுதான் விளைக்கும் அப்படின்னு சாணக்கியர் சொல்லியிருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் அதுக்காக கணவர் கிட்ட இருந்து மறைக்கணும், மனைவி கிட்ட இருந்து மறைக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்களை மறைச்சு வைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. பட் இந்த 3 விஷயங்கள், அதாவது உங்களுடைய சேமிப்பு, நீங்க பண்ற தானம், உங்க அம்மாவை பத்தின விஷயங்கள், இது 3ஐயுமே நீங்க கணவர் கிட்ட இருந்து மறைச்சு வைக்கிற பட்சத்துல குடும்பத்துல பிரச்சனைகள் மேக்சிமம் குறையப்படும் அப்படின்றதுதான் சாணக்கியருடைய கருத்தாவும் இருக்கு. சோ குடும்பமா கணவன் மனைவியா சேர்ந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி பகிர்ந்து வாழ்றதா வாழ்க்கை. அதுவும் நிறைய பெண்கள் எப்போ எனக்கு ஒரு கணவன் வருவாரு, அவர்கிட்ட என் மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் இறக்கி வைக்க வேணாமா, எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, என்னோட பார்ட்னர் கிட்ட மட்டும் தான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டகரியில நிறைய பகிர்ந்து வாழணும் அப்படின்னு பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி ஆசைப்படுவாங்க. ஆனா இந்த 3 விஷயங்களை நீங்க கண்டிப்பா உங்க கணவன் கிட்ட இருந்து மறைச்சு வைக்கணும் அப்படின்னு சாணக்கியர் சொல்லியிருக்கிறாரு.